ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ், குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து இப்படி பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கோம், அதை நல்லா மசித்து எடுத்துக்கலாம். மசித்த உருளைக்கிழங்கு நல்லா மசித்து எடுத்துக்கிடணும். மசித்த உருளைக்கிழங்கு கூட அவுள் 1 கப் அளவுக்கு அவுள் எடுத்துருக்கோம், அதையும் இது கூட சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். இப்படி மசிக்க முடியாது, அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இந்த அவுளும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு பேஸ்ட்டு அதில் சேர்த்துடணும். இப்போ இந்த 3ஐயுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் வந்து கொஞ்சமாக வசங்கினதுக்கப்புறமா பொடியை துருவி வச்சுருக்க கேரட், உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்குவோம், பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதையும் இந்த மிக்ஸ் கூட சேர்த்துக்கிடுவோம். இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ ஒரு கட்லெட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கலாம். கட்லெட் மாதிரி அப்படி தட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போது கட்லெட் மாதிரி தட்டி எடுத்துருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக அவுள் எடுத்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். அவுளை வந்து நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. ஒரு ரவை பதத்துக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ரவை மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோம். நீங்கள் ஃபுல்லாக ஆயில் வச்சுனாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம், இப்படி லைட்டாக ஆயில் வச்சுனாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக அந்த அவுளோட பவுடரில் பெரட்டி இப்படி போட்டு எடுத்துக்கலாம். இதில் பெரட்டினதுனால மேலே வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகுது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், மேலே நல்லா மொறுமொறுப்பாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுபோல் நீங்களும் குழந்தைங்களுக்கு ட்ரை